ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன டாரோட் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கைடன்ஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ். அதாவது நீங்கள் என்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயம் பற்றி நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. அது லவ்வாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி லைஃப் ப்ராப்ளமாக இருக்கலாம், அவர் உங்கள் கெரியர் ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், ஒரு படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், எது வேணால் இருக்கட்டும். எங்கேயாவது நீங்கள் வந்து ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரியோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கீங்க, எனக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வைக்கலான் இருக்கேன். என்ன வைக்கலாம்? ஒரு சேஞ்சுக்கு நான் இவங்கள வச்சுக்கிறேன். எனக்கு 3 தான் பண்ணணும்னு தோணுது. ஸோ ஒருத்தரை நான் இங்கே தனியாக விட்டுட்டேன். ஓகே, இந்த 3 குட்டி லிட்டில் புத்தால ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இவர் ஆப்ஷன் 1, இவர் ஆப்ஷன் 2, இவர் ஆப்ஷன் 3. உங்கள் சுச்சுவேஷனை நினச்சிக்கிட்டு இதில் இருந்து ஒருத்தங்களை சூஸ் பண்ணுங்க. ஓகே, முடிஞ்ச அளவு நான் ஷார்ட்டாக வச்சுக்கிறேன் இந்த ரீடிங். ஓகே, ஹலோ பைல்வான். இந்த புத்தாவை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஸோ இவரை பார்க்குறது மூலமா எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு நடக்கிற ஒரு சில சுச்சுவேஷன் வந்து அதை பற்றி நினைக்கவோ ஆர் கேட்குறதுக்கே உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் சொல்கிறத பல பேர் கேட்க தயாராக இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சில பீப்புளுக்கு. சரி, இப்போ நம்ம பார்ப்போம். குரூப் 1 சூஸ் பண்ண மக்களுக்கு யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் ஆர் உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் பற்றி கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து ட்ரை பண்ணுறேன். இந்த ஆங்கிள் உங்களுக்கு ஓகேனா கூட சொல்லுங்கள், இல்லைன்னா எனக்கு பழைய ஆங்கிளே பிடிச்சிருக்குன்னா கூட அதையே சொல்லுங்கள். ஐ மீன் கேமரா இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறது ஓகேவா அப்படின்னு கேட்குறேன். ஓகே, குரூப் 1 பீப்புள், கைடன்ஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ். நினச்சேன். ஓகே, பாட்டமில் 8 of swords. ஓகே, இங்கே வைக்கிறேன். ஓகே, யூனிவர்ஸ் உங்ககிட்ட என்ன கைடன்ஸ் சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரொம்பவே எதையோ நினச்சி வருத்தத்தோடு இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இழந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுன்றது இருக்கோ அது கன்ஃபார்ம் நடக்கும். நடந்ததுமே உங்களுடைய கர்மால ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு நடக்காத ஒரு விஷயத்த நினச்சிட்டே ஏன் நடக்கலை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அது ஏன் நடக்கலைன்னா அது உங்களுக்கானது கிடையாது. எதையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டக்டு ஃபீலிங்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் பழசை நினச்சிக்கிட்டே புதுசு வர்றத வந்துட்டு நம்ப முடியாமல் இருக்கீங்க. யூனிவர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நடந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த மாதிரியே உனக்கு வரப்போகிற எதிர்காலமும் அப்படி இருக்கும்ன்ற அந்த எண்ணத்தை வந்து விட்டுறணும். அதை விட சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் போகிற அந்த பாத் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி தான் கொடுக்க போகுது. இது எதை ரிலேட் பண்ணி இருந்தாலும் சரி.
உங்களுக்கு ஒரு மனசளவுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது. அது ஸ்டேபிளாகவும் இருக்கும். இங்க நிறைய பேர் எனக்கு அதான் ஃபீல் ஆகுது. பாஸ்ட்டை நினச்சிட்டே புதுசாக எது வந்தாலுமே அதை கேட்குறதுக்கோ அதை நம்புறதுக்கோ நீங்கள் தயாராகவே இல்லை. பட் யூனிவர்ஸ் சொல்லுது என்னன்னா, நம்ம பழசு மாதிரியே நடக்கும், இனி வரதும் அப்படியே இருக்கும்ன்ற மாதிரி நீ நினைக்காத அப்படின்னு சொல்றாங்க. சில பீப்புளுக்கு கெரியர்ல ஆல்ரெடி ஒன்று ட்ரை பண்ணி அது ஊற்றி இருந்திருக்கு. அதாவது அது சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் எஃபர்ட் போட்டு ரொம்ப காலம் போயிட்டு தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் அன்னைக்கு நடந்த மாதிரி ஆயிடுமோ, திரும்பவும் நான் ஏமாந்துருவேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா டோன்ட் வரி, இந்த தடவை நீங்கள் ஏமாற மாட்டீங்க. இந்த தடவை நீங்கள் ஏமாற மாட்டீங்க. எதை நினச்சும் நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பயம் அது உங்களுடைய மனசுல இருக்கிற அந்த பயம்தான். ஓகே, அது ஆக்சுவலாக நடக்காது. ஆக்சுவலாக நடக்க போகிறது என்னன்னா, உங்களுடைய சக்ஸஸ், நீங்கள் நினச்ச காரியம் புது விதத்தில் உங்களுக்கு ஒன்று நடக்கும். நீங்கள் பயந்த ஒரு விஷயம் இதுக்கா நான் பயந்த அப்படின்ற மாதிரி அது மாறும். உங்கள் பயத்தை விடுங்க. எனக்கு அதுதான் இந்த பைலில் ரொம்பவே தெரியுது. உங்கள் பயத்தை நீங்கள் விட்டுருங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பி காம், பி காம். எமோஷ்னல் வைஸ் ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி எதுவும் ரொம்ப யோசிக்க வேணாம். இவங்கள மாதிரி ஜம்முன்னு எனக்கு நல்லதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் பவர் போல்டு மோட்ல நீங்க இருங்க அப்படின்ட்டு யூனிவர்ஸ் உங்களை கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு அநியாயம் பண்ணவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நியாயமும் கிடைக்க போகுது. எதுல உங்களுக்கு இது ஃபேரே கிடையாது, எனக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னா எஸ், அது உங்களுக்கு ஃபேர் இல்லதா. ஆனா இனி வர போற இதுல நீங்க அதை விட டிசர்விங்கான ஒரு விஷயம்தான் உங்களுக்கு நடக்க போகுது. மேபி நீங்க எதிர்பார்த்தது ஒண்ணு அது நடக்கல அப்படின்னா அது உங்களுக்கான டிசர்விங்கே கிடையாதுன்ற மாதிரியான விஷயமா தான் அது இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதை விட ஒரு பெட்டரா ஒண்ணு நடக்க போகுது அப்படின்றதுதான் யூனிவர்ஸ் சொல்றாங்க. ஸோ பயத்தை விடுங்க, முன்னேறி போங்க. ஓகே, வேற என்ன எனர்ஜி ஆரக்கல்ல இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் எடுக்கலாம். Pile 1, third chakra. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்கள் எமோஷன்ஸ் வைஸ் இப்போ நீங்கள் ரொம்பவே ஒன்று நடந்ததே நினச்சிட்டு ரொம்ப அந்த ஃபியர் இன்னும் உங்கள் மனசில் எங்கேயோ இருக்குது. அதனாலே நீங்கள் ஃப்யூச்சர் நோக்கி ஒரு ஃபுல் ஹாப்பினஸோடய ஒரு ஹோப்ஃபுல்லோடய நீங்கள் போக மாட்டீங்களோ என்னமோ. இங்கே பாதி பேர் அப்படிதான் இருக்கீங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயத்துக்கு எப்படி நீங்கள் உங்கள் பாஸ்ட்ல நீங்கள் நான் இந்த மாதிரி நான் பண்ணணும், அந்த மாதிரி நான் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் அதை நினைக்கிறப்போவே ஒரு ஹாப்பினஸோட என்னால் முடியுன்ற மாதிரி நீங்கள் ஒரு எமோஷன்ஸில் இருந்திருப்பீங்க. பட் இந்த டைம் உங்களுக்கு அந்த எமோஷன்ஸே இல்லை. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எமோஷன்ஸை திரும்பவும் கொண்டு வா, இந்த தடவை நீ ஏமாற மாட்ட. ஆமாம், இந்த தடவை நீ ஏமாற மாட்ட அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இங்கே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது.
உங்களோட ஆசைகள் நிறைவேறாம இருந்திருக்கு. ஒரு சுச்சுவேஷன்ல அது நடக்கல அப்படின்னா அதை வேற ஒரு சுச்சுவேஷன் மூலியமா உங்க ஆசையை நீங்க நிறைவேற்றிக்க முடியும். அதுதான் எனக்கு வந்துட்டே இருக்கு. இன்கேஸ் நான் வேணா அந்த புக்ல இருந்து நான் எடுக்கிறேன். 37 37 if I am not wrong. See, emotions of desire, life force, energy. இப்போ இதை ஃபுல்லாக படிக்க மாட்டேன், லைக் லாஸ்ட் லைன் படிப்பேன். This is a great time to move toward the completion of your desires. Your life force is vibrating with power and resonance, and your soul is calling you to direct your energy in a focused, purposeful manner. This angel of power is with you now. Go for it. See, நான் என்ன சொன்னேன்? உங்க ஆசையை வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒரு டைம். வாவ், குட்ல. இவ்வளோ நேரம்னா அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். உங்களோட பயத்தை விடுங்க. உங்க எமோஷன்ஸ் முன்ன எப்படி நீங்க ஒரு என்னால் முடியும்னு நினச்சிங்களோ, திஸ் டைம் அதை நீங்கள் நினைக்காம இருக்கீங்க. நினைக்காம இருக்கிற பீப்புள் உங்களுக்கு தெரியும். ஸோ இனி நினைங்க. அதே ஹோப்போட தான் யூனிவர்ஸ் உங்களை இப்போ இருக்க சொல்கிறாங்க. ஓகே, அட்வைஸோட இந்த ரீடிங் முடிச்சுப்போம். Universe, what's the advice for option 1 people? Child? இது எனக்கு ஆக்சுவல் குழந்தை அப்படின்ற மாதிரி இல்லை. மேபி உங்க வரியே ஒரு குழந்தைய நினைச்சு கூட இருக்கலாம். முன்னாடி நடந்த மாதிரி ஆயிடுமோ, முன்னாடி எனக்கு இந்த மாதிரி அபோர்ஷன் ஆயிடுச்சு அதே மாதிரி ஆயிடுமோ, அந்த மாதிரி பயப்படுற ஒரு சில பீப்புள் ஸ்பெசிஃபிக்கா இருக்கீங்க. டோன்ட் வரி, ஓகே, ஸ்பெசிஃபிக். சரி, மற்றவங்களுக்கு இது எப்படி? எனக்கு இந்த கார்டு எப்படி தெரியும்னா, நான் உங்களோட எமோஷன்ஸ் பத்தி நான் பேசிட்டு இருந்தேன் இல்லையா? உங்களோட எமோஷன்ஸே நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க. ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும்? அது ஒரு தடவை அழுதுது ஒரு விஷயத்துக்கு, திரும்ப அது அடுத்த கொஞ்ச நேரத்துல வேற ஒண்ணு பார்த்தா அது அதே ஒரு ஹாப்பினஸோட தான் அதுக்கு பிடிச்ச விஷயத்தோட அதை பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம தான் வந்து அந்த நினைப்ப அந்த கிரட்ஜ் வச்சுட்டு அந்த ஒரு சேட்னஸ்லயே இருப்போம், அதை ஃபுல்லா அனுபவிக்க முடியாம. ஆனா குழந்தைங்க அப்படி கிடையாது. அது திட்டு வாங்கி அடி வாங்கி அது அப்ப அழுது இருந்தாலும் அது கொஞ்ச நேரத்திலயே அதுக்கு பிடிச்ச விஷயத்த பார்த்தா அது அதே ஒரு ஹாப்பினஸோட தான் இருக்கும். அங்க என்ன அம்மா திரும்ப அடிச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டே அதை வந்து அழுவுமானா, இந்த நான் சொல்றது கை குழந்தை. ஓகே, கை குழந்தைங்க ஒரு 3 வயசுக்குள்ள எல்லாருமே எப்படி இருக்கும், ஒரு இன்னசென்ஸோட நடந்ததை நினைச்சிட்டே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க குழந்தைங்க. அதோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்? இன்னசென்ஸா பியூரா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல ஒன்று ஹோப் இல்லாம போயிடுச்சுன்னா அது மாதிரியே இனிமே நடக்கும்ன்றது கிடையாது. ஸோ நீங்க எப்படி ஒரு விஷயத்த விரும்ப ஆரம்பிச்சீங்களோ அதே மாதிரி விரும்ப ஆரம்பிங்க. இது ஒரு பர்சனை பத்தி அப்படின்னா அந்த பர்சனோட உங்களுக்கு நடக்கல அப்படின்னா வேற ஒரு பர்சனோட அதை விட பெட்டராகவே உங்களுக்கு நடக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயம். கெரியரா இருந்தாலும் அதேதான். முன்னாடி நீங்க சூஸ் பண்ண பார்த்து நல்லா இல்லைன்னா இனிமே வர்றதும் அப்படியே இருக்குன்றது கிடையாது. ஓகே, ஸோ ஸ்ட்ராங்கா எனக்கு உங்க பயத்தை விடுங்க. உங்க ஃபியூச்சரை வந்து நீங்க ஹாப்பியா இருக்க போறீங்க. ஸோ இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு திங்கிங் மூடோட இப்போ இருக்கிற நிமிஷத்தையும் நீங்க உங்க எமோஷன்ஸையும் ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கிற ஃபியர் மட்டும்தான், இது ஆக்சுவலா கிடையாது. ஆக்சுவலா அது நடக்க போறது இல்லை. ஓகே, பாஸ்ட்டை விட்டுருங்க. ஃபியூச்சர்ல பி ஹோப்ஃபுல் அண்ட் பி ஹாப்பி. ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரெசனேட் ஆச்சு ஆர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பைல் போவோம்.
ஓகே, பயல் டூ. இந்த புத்தாவை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வெல்கம். எவ்வளோ க்யூட்டா இருக்கு. ஓகே, இவரை பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருக்கு? நீங்க இப்ப தேடி வந்தது ஏதோ ஒரு பர்சனை பத்தி நீங்க கேட்க வந்திருக்கலாம், அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த பத்தி நீங்க கேட்க வந்திருக்கீங்க. கைடன்ஸ் பிகாஸ் யூ லைக் தட் திங். நீங்க உங்க மனசுல எதோ நினைச்சிட்டு வந்திருப்பீங்க, அதை பார்த்து நீங்க ரொம்ப எப்படி அட்மயர் பண்றீங்க. ஆஹா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ அது ரிலேட்டட் ஏதாவது கைடன்ஸ் நீங்க கேட்க வரலாம். ஆர் இங்க நீங்க செல்ஃப் லவ்விங் பீப்புளாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். யூனிவர்ஸ், ஃபைல் டு பீப்புள், ஃபைல் டு சூஸ் பண்ண பீப்புள், அவங்களுக்கு நீங்கள் என்ன கைடன்ஸ் சொல்ல போகிறீங்க? அவங்களோட சுச்சுவேஷன் ஒரு அவங்க எதை நினச்சி வந்திருக்காங்க ஞாபகம் இருக்கட்டும். இது வந்து ஒரு பொதுவான ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனலாக வேணும்னா என்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே சரி. யூனிவர்ஸ், வாட்ஸ் தி கைடன்ஸ் ஃபார் group 2, 10 of wands. Wow, oh my god, அகெயின் சேம். இந்த கார்டு போன பைலில் வந்தது. காய்ஸ், இங்கே நிறைய பீப்புள் வந்து ஓகே, நான் சொன்ன மாதிரி இங்கே யாருக்குமே வந்து எந்த ஒரு சேட்னஸ் இது வரைக்கும் கிடையாது. நீங்கள் ஏதோ உங்கள் ஃப்யூச்சரை நினச்சிட்டு அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு ஹோப்போட வந்திருக்கீங்க. யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் திஸ் விஷ். இந்த மாதிரி அதுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுக்கவும் தயாராக இருக்கீங்க. அதனால தான் வந்து கேட்குறீங்க, இந்த ரிஸ்க்கை நான் எடுக்கலாமா வேணாமா, அது நடக்குமா நடக்காத. அஃப்கோர்ஸ் நடக்கும் யூனிவர்ஸ். ஆனால் அது வந்து இட் டேக்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் காலம் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் டக்குன்னு ஃபெட்டப் ஆக தேவையில்ல. இதை நீங்கள் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இதை நீங்கள் ஆரம்பிச்சுட்டு உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காது. ஸோ யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்வியஸ்லி சக்ஸஸ் இருக்குது, ஆனால் அது வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ பி பேஷன்ஸ். அது ஒரு மெசேஜ் ஷார்ப்பாக வருது. அண்ட் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை வந்து நீங்கள் போடுறீங்க. உங்களுக்கு வந்து இங்கே ஒரு உங்களோட பழைய பேகேஜஸ் எல்லாம் வந்துட்டு விட்டுட்டு ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ விதமாக உங்களுக்கு ஃபீலிங் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் எல்ஸ் இது நீங்கள் பண்ணுறதுக்கு, இது நம்ம கைடன்ஸ் தானே பார்க்குறோம். இது நீங்கள் இந்த நினச்ச விஷயம் நடக்கிறதுக்கு நீங்கள் பாஸ்டில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ ஒர்க் அவுட் ஆகாத சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் விட்டுடணுமா. ஆர் உங்களை லிட்ரலாகவே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் சேஞ்ச் பண்ணுங்க, அப்போ தான் இது நடக்குன்ற மாதிரியான ஒரு மெசேஜும் வருது. சில பேருக்கு ஒரு பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சனை நீங்கள் அடையாறதுக்கு உங்களுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆர் எங்கேயோ நீங்க மூவ்மெண்ட் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஒரு ஃபைனான்ஸ் கெரியர்ல பாக்குறீங்க அப்படின்னா நீங்க இத்தனை நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் வந்து நீங்க விட்டுருவீங்க. இனிமே உங்களுக்கு ஹாப்பி தான். உங்களுக்கு இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா தான் வந்திருக்கு. கைடன்ஸ் அப்படின்னா பி பேஷன்ஸ். எனக்கு இங்க பி பேஷன்ஸ், கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன பண்ணாலும் பொறுமையா இருங்க. ஏன்னா இது ரெண்டு எனக்கு பார்க்கும்போதே நீங்க வந்து உடனடியா வேணும் வேணும்னு நினைக்கிறீங்க. ஆனா யூனிவர்ஸ் சொல்றது கொஞ்சம் பொறுமையா இரு, உனக்கு வரும், வந்து சேரும், ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதனால வந்துட்டு நீங்க டெய்லி எஃபர்ட் போடுறத வந்து நிறுத்த வேணாம் அப்படின்னு சொல்றாங்க.
லவ்லி. வேற என்ன மெசேஜ் எனக்கு இங்க வருது? ம், சில பேர் இங்க பிளாக். ஓகே, பிளாக் கரெக்டா. இங்க யாரோ சிங்கிளா இருக்கீங்க. இது வந்து ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பாஸ்ட் பிரேக்கப் ஃபேஸில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு யார் மேலேயும் எந்த நம்பிக்கையும் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு சில பேர் எடுத்திருக்கீங்கன்னா, நோ. நான் இங்கே பாஸ்ட் பர்சன் வருவாங்களா அப்படி இப்படின்னு நான் எதுவுமே கேட்கல. இங்கே யாருக்கோ வந்துட்டு உங்கள் லைஃப், மேரீட் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு ஹோப்பே இல்லாமல் இருந்திருக்கு. இது வரைக்கும் சரியா ஒன்று போலன்னா இனி சரியாயிடும். கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கும். பி பேஷன்ஸ். அதேதான். இப்போ நீங்க தனியா இருக்கீங்க, ஹார்ட் ப்ரோக்கனா இருக்கீங்க, பி பேஷன்ஸ். ஓகே, இது சில பீப்புளுக்கு. ஆர் இந்த நீங்க நினைச்ச விஷயமே வந்துட்டு இப்போ வரைக்கும் நடக்கலன்ற ஒரு சின்ன ஹார்ட் பிரேக்ல கூட இருக்கலாம்ல. இது ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கணும் இல்லை. நீங்க எதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனுடைய ரிசல்ட் இப்போ வரைக்கும் வரல, எனக்கு நடக்கவே நடக்காதா அப்படின்னா நோ, அது நடக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். சரி, இது டைம் ஆகுன்றனால என்னால் டைம் லைன் ஏதாவது சொல்ல முடியுதா அப்படின்னு நான் கேட்குறேன். யூனிவர்ஸ், இவங்க எதிர்பார்த்த அந்த விஷயம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு இன்னும் ப்ராபப்ளா எவ்வளோ காலம் காத்திருக்க வேண்டியிருக்கு. எனக்கு என்ன பிக்கப் ஆகுதோ அதை நான் சொல்கிறேன். கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். கிங் வர்றதுக்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கார்ட்ஸில் 1ல இருந்து கிங் வரைக்கும் போகும்ல, அந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ்லேருந்து கிங் வர அந்த எனர்ஜி வர்றதுக்கு எவ்வளோ நீங்கள் கடந்து வரணும். அந்த மாதிரி தான் இங்கே சில பீப்புள் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் நினச்சது நான் இப்போ ஒன்று பண்ணேன், எனக்கு அப்பவே கொஞ்சம் கொஞ்சம் மந்த்லேயே எனக்கு அது வந்துடணும், அந்த மாதிரி ஒரு வைப்பில் இருக்கீங்க. நான் you have to go through each and every pentacle energy. Okay, இந்த ஃபைனல் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் வரதுக்கு grow old, அதுக்காக வயசான பிறகுதான் வரணும் சொல்ல லிட்டரலி சில பீப்புளுக்கு அந்த மாதிரி இருக்கும். பி பேஷன்ஸ். ஒன் டே நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருப்பீங்க, இந்த மாதிரி ஜம்முன்னு இருக்க முடியும் நீங்க நினைச்ச அந்த காரியத்துல. டைம்லைன் கேட்டு அப்போ கூட அந்த நம்பர்ஸ் வர ரெடியா இல்லை. பட் எனக்கு இதுல மீனிங் அதுதான் வருது. அந்த டைம்குள்ள நீங்க மெச்சூர் ஆயிடுவீங்க. இந்த சுச்சுவேஷன் பத்தி நீங்க ஹேண்டில் பண்றது, ஆர் உங்க ஒர்க் பேஸ் நீங்க ஒன்று ட்ரை பண்றீங்கன்னா அந்த இதுல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா ஆக போறீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். டைம்லைன் நானும் எனக்கு கிடைக்கல. சி பென்டக்கிள்ஸ் தான் வருது. மேபி ரிகார்ட்ஸ் டு யுவர் கெரியர் ஆர் ஃபைனான்ஸ். 9 வந்திருக்கு. 9 months ஆர் 9 yearsஸாக கூட போகலாம். ஆனால் ரொம்ப பெரிய டைம் அப்படின்னா அதுதான் உண்மை. இந்த மாதிரியான ஒரு ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு நிறைய பீப்புளுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ பி பேஷன்ஸ். இந்த பயலுக்கான அட்வைஸ் வந்து பி பேஷன்ஸ். ஓகே, இவரை மாதிரி இப்படி பேஷன்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஓகே, வேற எனர்ஜி ஆரக்கல்னா அட்வைஸ் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்துடலாம். ஒரு என்ன மெசேஜ் யூனிவர்ஸ், pile to peopleக்கு what's the guidance?
வாவ், blossoming abundance. இங்க ஃபுல் எனக்கு வெல்த் கார்டு தான் வந்திருக்கு. நீங்களே பாருங்களேன். காயின்ஸ், காயின்ஸ், காயின், காயின். இங்கே சன், ரிச்சஸ். இது ரெண்டுமே சேம் தான். சொத்து எல்லாம் கிடைச்ச ஒரு வெல் செட்டில்டு லைஃப், ஹாப்பியான லைஃப், பீஸ்ஃபுல் கார்டன் பார்த்தோம்னா நமக்கு அப்படியே அப்படின்ட்டு ஒரு ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த மாதிரியான டோர் டு சக்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு ஒன்று தான். இது வரப்போகுது, பட் ஜஸ்ட் பி பேஷன்ஸ். இருந்தாலும் இதில் நம்ம ஒன்று பார்த்தோம். நம்பர் 3 see increasing wealth and value. எப்பவுமே நான் இதில் வந்து ஃபுல்லாக படிக்க மாட்டேன், கொஞ்சம் லாஸ்ட்ல தான் படிப்பேன். பி வேர் that you sow the seeds of your own wealth and prosperity. Much like a gardener works the ground and begins to see blooming results take hold. This card upright indicates that the universe is blessing you and helping the fruits of your labor to blossom. So smell the flowers and tend to the new growth. Be grateful and enjoy. நான் என்ன சொன்னேன், ஒரு கார்டனர் இங்க வந்து ஒரு விதைய விதைக்கிறாங்க. சி எவ்வளவு ரெசனேட் ஆகுது இந்த இதுல வந்து வேர்டிங்ஸ். இங்க எனக்கு வந்த பிக்சரும், நீங்க ஒரு விதைய விதைச்சிருக்கீங்க, அது இப்போ வரைக்கும் உங்களுக்கு எது இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி லைட்டா தெரிஞ்சிருந்தாலும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தெரியலையோ என்னமோ, சில பேருக்கு அது தெரியாமலும் இருக்கலாம். எப்படி ஒரு சீடை புதைச்சிட்டு அது நல்ல பெரிய மரமா வந்து நிக்கிறதுக்கு நமக்கு டைம் தேவைப்படுதோ, அந்த மாதிரி பி பேஷன்ஸோட இருங்க. ஆனா டெய்லி அந்த நீங்க விதைச்ச விதைக்கு தண்ணி ஊற்றுறதோ, அதுக்கு உரம் போடுறதோ, அந்த மாதிரி டேக் கேர் பண்ணிட்டே வரணும். உங்களுடைய இந்த மேனிஃபெஸ்ட் பண்ண அந்த லைஃப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. சி பி பேஷன்ஸ். வாவ், பேஷன்ஸோட இருங்க, பண்ணிட்டே வாங்க. நீங்க போட்ட விதை ஒரு நாள் மரமா வந்து உங்களுக்கு இந்த கார்டனை கொடுக்கும். இந்த மாதிரி நீங்க அதுல இருந்து பறிச்சுக்கலாம். வாவ், இந்த ரீடிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரெசனேட் ஆகுது, எவ்வளவு ரெசனேட் ஆகுது. அட்வைஸ் என்ன? ஓகே காட், வாட்ஸ் தி அட்வைஸ் ஃபார் ஆல் டு பீப்புள்? ட்ரஸ்ட். அடியில ஃபோக்கஸ் ஆன் சர்வீஸ். நீங்க பண்றத வேலையை ஃபோக்கஸ் பண்ணணும். இதுலயே வந்துச்சு, நீங்க ஏதோ ஒரு ஒர்க் தான், இது கம்ப்ளீட்லி எனக்கு உங்க கெரியர் தோணுது, ஆர் உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் ஓகே, அதை ஒர்க் ஆன் பண்ணணும், ஸ்டெடியா ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் வந்துச்சா. அண்ட் நான் எடுத்த கார்டு என்ன? ட்ரஸ்ட் வர்த்தி. ட்ரஸ்ட் இல்லாம தான் இருக்கீங்க இங்க. என்னடா ஒரு இதுவுமே வரமாட்டேங்குதுன்னா இப்போ வரைக்கும். பி பேஷன்ஸ், ட்ரஸ்டோட இதெல்லாம் நடத்திட்டே வாங்க. இந்த மாதிரியான ஒரு சன், ஹாப்பி பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஓகே, வாவ், ஐ எம் ஸோ ஹாப்பி கைஸ். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இந்த கைடன்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் பைல் போகலாம். ஓகே, குரூப் 3 இந்த புத்தாவை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். இல்லை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது நீங்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வாயடைச்சு போயிருக்கீங்க. ஆர்எல்ஸ் நடந்த சுச்சுவேஷனுக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு என்னன்னே தெரியல, வார்த்தைகளே வர மாட்டேங்குது. ஆர் ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்ஸில் என் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க, அதுக்கு வேல்யூவே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஏதோ ஒரு சில விஷயங்கள் சார்ந்து உங்கள் சுச்சுவேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன அட்வைஸ் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க? யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், ஸ்பிரிட் கைட்ஸ், குரூப் 3 சூஸ் பண்ண பீப்புளுக்கு என்ன அட்வைஸ் தர போறீங்க?
அவங்களுக்கு என்ன அட்வைஸ் ரிகார்டிங் தேர் சுச்சுவேஷன்? Hierophant. Hermit. Four of Wands. Three of Wands. Ace of Wands. வாவ், நிறைய வாண்ட் எனர்ஜி. சொல்லி முடிக்கல, திரும்ப டூ ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. அடியில் வந்துட்டு உங்களுக்கு செவன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் ஏன் வாய் அடிச்சு போயிருக்கீங்க அப்படின்னா, யாரோ உங்களை ஏமாத்திருக்காங்க. அவர் யாரோ உங்ககிட்ட உண்மையா இல்லை, யாரோ உங்ககிட்ட ஏதோ மறைச்சிருக்காங்க. அதனால வார்த்தைகள் வராம இருக்கீங்க. இது எதுவா வேணா இருக்கலாம். ஆர் ப்ரீவியஸ்ல உங்களை நிறைய பேர் வந்து உங்களை நம்ப வச்சு முதுகுல குத்துன மாதிரியான ஃபீலிங்ஸ்ல இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்லயும் வந்துட்டு நான் யாரையாவது நம்பினா எனக்கு இப்படியே ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே நீங்க வந்து இப்போ ஐசோலேட்டட் மோட்ல இருக்கீங்கன்னா யூனிவர்ஸ் சொல்றது அப்படியா? சி பீப்புள், அப்படிப்பட்ட பீப்புள் எப்பவுமே நம்மளை சுத்தி இருக்கதான் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம லைஃப்பை நம்ம நினைச்ச மாதிரி வாழ முடியாது. உங்க லைஃப்பை நீங்க எப்பவுமே இந்த மாதிரி பீப்புளுக்காக நினைச்சிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு யாரு கூடயும் மிங்கிள் ஆகாம உங்களுடைய கரண்ட் லைஃப்பை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி எனக்கு இப்ப தெரியுது. யாருக்கிட்டையும் பேசாம ஒரு மியூட் மோட்ல இருக்கீங்க, ஃபோன் மாதிரி சைலண்ட் மோட் ஆயிட்டீங்க. நீங்க முன்னாடி எப்படி இருந்த நீங்க யாரோ உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டதுனால யாரு கூடயும் இப்ப பழக உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு ஒன்று இருக்கு, உங்களுக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கு, அதை நோக்கி போங்க. உங்க கெரியர், உங்களுடைய லைஃப் கோல்ஸ், எந்த பர்சனையும் டிபெண்ட் பண்ணாம உங்க லைஃப் கோல்ஸை நீங்க சூஸ் பண்ணி போகணும். நீங்க பண்ற வேலைக்கு இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ண வேணாம். அவங்கள டிபெண்ட் பண்ணாமலே உங்களுடைய சொந்த காலில் நிற்க முடியும். நிறைய பேருக்கு இங்க உங்க ஃபேமிலியில ஸ்டேபிள் பண்ண வேண்டியது இருக்கு, உங்க பர்சனல் லைஃப் ஸ்டேபிள் பண்ண வேண்டியது இருக்கு. லவ் ஃபெயிலியர்ல உட்காந்துட்டு அது கூட நீங்க கண்டுக்காம இருந்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு சில மெசேஜ் வருது. அவர் உங்க மேரீட் லைஃப்ல இது ஆக்சுவலா இது உங்க பார்ட்னர் தானா அப்படின்றது எல்லாம் எனக்கு தெரியல. யாரோ இங்க யாரோ உங்க ஏமாத்திருக்காங்க. நீங்க ஆசைப்பட்டதை வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு பின்னாடியே வந்துட்டு உங்க முன்னாடி ரொம்ப நல்ல விதமா சிரிச்சு பேசணும், உங்களுக்கு பின்னாடி போயிட்டு உங்களை பத்தி வத்தி வச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக நீங்க வந்துட்டு பேசாம இருக்கிறது அதெல்லாம் தேவையில்ல. பேசுறவங்க பேசிட்டு போட்டோம், அதை நீங்க கேட்டுக்காம இருக்கணும். இப்ப வாயை மூடிட்டு இருக்கீங்கன்னா வாயை திறந்து உங்களுடைய தரப்பை நீங்க வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்ற மெசேஜ் தான் எனக்கு வருது. சரி, வாட் எல்ஸ் காட் என்ன கிளாரிஃபை பண்ணுங்க. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், டவர். ஓகே, இங்க ஏதோ ஒரு பர்சனால தான் வந்துட்டு உங்களுக்கு அது ஃபைட்ஸ் வந்திருக்கு. யாரோ இங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல உங்க மேல பழிய தூக்கி போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க உங்க நம்பிக்கைய யாரோ உடைச்சிருக்காங்க. அதுல இருந்து நீங்க ஒரு மாதிரி இப்படி இந்த வேறையே அந்த இடி வந்து தாக்கி அது இல்லாம பண்ணிட்ட மாதிரி உங்க லைஃபே இல்லாம ஆன மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. ஒரு உங்க மேரேஜ் லைஃப் கூட இங்க ஏதோ ஸ்பாயில் ஆயிருக்கு. இப்ப நீங்க தனியா இருக்கீங்க. என் லைஃப் எதை நோக்கி போயிட்டு இருக்கு தெரியாம இருக்கீங்கன்னா டோன்ட் வரி. யூனிவர்ஸ் இப்போ உங்களை ஏதோ அங்க ஒண்ணு சரி இல்லாதனாலதான் இந்த மாதிரி அது பிரேக் ஆயிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தயவு செஞ்சு செய்ய ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
சி ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஃபுல் எது இல்லை டோட்டல் அப்சைட் டவுன் ஆயிடுச்சு, திரும்ப ஒர்க் ஃப்ரம் த ஜீரோ. ரிஸ்க் தான். திரும்ப நியூவா ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்கிராச்ல இருந்து. எப்படி விக்ரம் படத்துல சூர்யா சொல்லுவாரு, ஸ்கிராச்ல இருந்து நான் போட்ட எல்லாமே தவிடுபடியா ஆயிருது இருக்கு அப்படின்னா, நோ பரவாயில்ல, நான் திரும்ப பண்ணுவேன், முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன். நான் எப்படி இருந்தேனோ அங்க இருந்தே நான் வருவேன். ஆனா இந்த தடவை இவங்க இந்த மாதிரி பீப்புள் கிட்ட நான் ஏமாற மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு வைப்ல உங்களை இருக்க சொல்றாங்க. நீங்க நல்ல வளவலன்னு பேசிட்டு இருந்த நீங்க இவங்களால இந்த மியூட் மோட் போயிட்டு இருக்கீங்க. பட் இனி அப்படி இருக்க வேண்டாம். ரீஸ்டார்ட் யுவர் லைஃப். எப்படி நீங்க ஹாப்பியா இருந்தீங்களோ அதே மூடுக்கு வாங்க. திஸ் டைம் பி அவேர் ஆஃப் தீஸ் க்ரோ, இந்த மாதிரி காக்காங்க கிட்ட சேஃபா இருங்க. ஏன்னா யூ ஹவ் லேர்ன்ட் யுவர் லெசன்ஸ். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது, ஓகேவா? தெரியுது நீங்க இங்க ரொம்பவே ஒரு வகையான ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு புரியுது. ஈஸி கிடையாது இந்த மாதிரி பேசாம போய் இருக்கிற அந்த ஒரு இதெல்லாம் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுல இருந்து மற்றவங்க எல்லாம் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க அவங்க லைஃப்ல. நம்ம ஒண்ணுமே பண்ணாம நம்ம ஏன் அப்படி இருக்கணும் இல்லையா? நம்மளுடைய ஹாப்பினஸ் தான் நமக்கான சொத்து. அந்த ஹாப்பினஸ்ஸே இல்லாம வாய் மூடிட்டு இருக்கீங்கன்னா, நோ. உங்களை ஹாப்பி பண்ற எல்லாத்தையும் நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காம உங்க ஹாப்பினஸ் நீங்களே உருவாக்குங்க ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஓகே, நம்ம எனர்ஜி ஆரக்கிள் கார்ட்ஸ்ல என்ன உங்களுக்கு மெசேஜ் இருக்குன்றத பார்க்கலாம். For group 3 people, universe, what's the guidance for group 3 people? All tied up guys. பாருங்க, அடியில் இன்டெசிஷன் இருக்கு. பட் நான் ஒரு கார்டை தான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும். நான் இதை சொல்றேன், அந்த ஆல் டைட் அப்ல என்ன அந்த மீனிங்லே இருக்கு. 23. சில பீப்புள் டேட் வந்து 23 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆல் டைட் அப்ல ஆல்ரெடி நடந்ததுலேயே நீங்க மாட்டிக்கிட்டு அந்த ஐசோலேஷன் மோட்ல இருந்து வெளியே வராம அப்படியே இருக்கீங்க, பயந்துகிட்டு இருக்கீங்க, லைஃபே போச்சு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இருக்க வேணாங்கிறது தான் யூனிவர்ஸ் சொல்றாங்க. உங்களுக்கு ஃப்ரீடமே இல்லை, அதனாலதான் வந்து எங்கேருந்தோ எஸ்கேப் ஆகணும்னு நீங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு. எதுலயும் மாட்டிட்டு இருந்திருக்கீங்க. எனக்கு இதை விட்டு, சில பேருக்கு இதை விட்டு வந்தாலும் நல்லா இருக்குன்ற மாதிரியும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு மைண்ட் வைஸ் நீங்க நடந்ததை நினைச்சு மாட்டிட்டு இருந்திருக்கீங்க. சில பேர் பிசிக்கலாவே யாருக்கிட்டயும் மாட்டிட்டு இருந்திருக்கீங்க ஆர் மாட்டிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து வெளியே வர்றது உங்க கையிலே தான் இருக்கு எல்லாமே. இந்த பிரேக் பண்ற மொமெண்ட்டும் நிறைய பேருக்கு ஆல்ரெடி பிரேக் ஆயிருக்கலாம். பட் இந்த பிரேக்கை நீங்களா கூட எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஏன்னா ஒருத்தங்க இங்க ஏமாத்துறாங்கன்றது உங்களுக்கு தெரியுது. அதுலயே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஓகே, நான் எல்லாத்துக்கும் புக் மீனிங்கும் பார்க்குறேன். All tied up, lack of motion or sense of personal freedom. இதில் நான் ஃபுல்லாக படிக்க மாட்டேன், எப்பவுமே லாஸ்டில் தான் படிப்பேன். If this isn't technically the case for you, what's tying you up is your own personal stuff. Look at your life and see how you can be your own jailer. Are you trying yourself up in some emotional angst?
or in a negative habit that you refuse to deal with? If so, it's time to cut the vines and make some serious changes now. You needn't live in your self imposed jail any longer. இவ்வளோ நேரம் நான் சொன்னது தான், நீங்களே மாட்டி வச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் அடியில் வந்து இந்த இன்டெசிஷன் கார்டு இருக்கு. நான் இதே எனர்ஜியில் இருக்கணுமா ஆர் வேற பாதை சூஸ் பண்ணி போகணுமா? பட் ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் என்ன அட்வைஸ் சொன்னாங்க? ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். விட்டதை புதுசாகவும் ஆரம்பிக்கலாம். ஜீரோன்றது என்ன? ஃபுல் நியூ ஸ்டார்ட். ஒன்று ரொம்பவே உங்கள் எனர்ஜியை டவுன் பண்ணதுன்னா அங்கே இருக்க வேணாம். ஒரு இடத்துல உங்களால் தைரியமாக பேசவே முடியலன்னா அங்கே இருக்க வேணாம். அதை விட்டு விலகி போயிட்டு அந்த சுச்சுவேஷனை எண்ட் பண்ணி அதுலேருந்து விலகி போயிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கேட். அதுதான் நான் சொல்லுவேன். புதுசாக ஆரம்பிங்க. ஓகே, தென் ஃபைனல் ஒரு அட்வைஸ் பார்த்துட்டு இந்த ரீடிங் நம்ம முடிச்சுப்போம். Okay, universe, what's the guidance or advice for group 3 people? Heart chakra, Adila ask, there's nothing to worry about இருக்கு. ஸோ கவலைப்படாதீங்க. உங்கள் ஹார்ட்டுக்கு தெரியும். உங்கள் ஹார்ட்டுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கு, மற்றவங்களால நீங்க அதை பண்ண முடியாம மாட்டிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் அந்த சிச்சுவேஷன் நீங்க இருக்கவே வேண்டாம். Do what you love. Do what you like. இன்னொருத்தங்களுக்காக அதை நீங்க பண்ணாம இருக்கிறது உங்க லைஃப்பை தான் பாதிக்கும், உங்க சந்தோஷத்தை தான் பாதிக்கும். ஸோ யூனிவர்ஸ் அதான் சொல்றாங்க. இங்கே மடியில் என்ன இருக்கு? ஆஸ்க். இங்கே நீங்க வாய் மூடிட்டு இருக்கீங்க, ஸோ வாயை திறந்து கேளுங்க, அதாவது பேசுங்க. ஓகே, இந்த கைடன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் காய்ஸ். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். அண்ட் ஆல்சோ யாருக்காவது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கோத்ரூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரீடிங் ஷேர் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி வந்துட்டு என்கிட்ட பர்சனல் ரீடிங் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? Bye bye. Happy weekend.